வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி லாடமணி பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவனி ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்களுக்கு குடும்பத்துல 5 குழந்தை, உனக்கு ஒரு கரு போயிட்டு 4 குழந்தைக்குது. 2 பையன் 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணு 2 பையன் இருக்கா? அதாவது ஒரு பையன் வந்து கடைசி பையன் வந்து உன்னை அடிக்கிறான், அப்பாவும் அடிக்கிறான். ஒரு புள்ள குடிக்கார மாதிரிக்கிறான், குஷ்டு வந்து கேட்டா பண்றான். அதால மன நிம்மதி இல்ல. எப்படி எல்லாம் பெத்து வளர்த்து ஆளாகணும், இந்த பசங்க இது மாதிரி நடக்குதுன்னு வருத்தம் வேதனை பண்றீங்க. அதான் சொத்து பிரச்சனை ஒண்ணு இருக்குது. எதிரிகள் தொல்லை அதிகமாகுது. உன்னை வாழ விட மாட்டாங்க. சூனியம் என்ன வச்சுட்டாலும் பயப்படுறீங்க. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி நல்ல நாள சாமி குடும்பம்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது அத்துவ மூலியமா பசங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. சரியா படிக்கும் படிக்கல பசங்க, சரியா மன வாழ்க்கை அமையல ஒருத்தருக்கு. அதாவது வந்த மறுமணம் உங்களுக்கு சரியில்லை. ஆக மொத்தம் இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க. 2 பொண்ணு ஒரு பொண்ணு வாங்கி நிம்மதி இல்ல. ஆக மொத்தல என்னடா எப்படி எல்லாம் அரும்பாடுபட்டு இந்த 4 பசங்களை காப்பாத்துனீங்க, படிக்க வச்சீங்க. ஆனா உங்க பேச்ச கேட்கல பசங்க எல்லாம், உங்களை மதிக்கல. அதால மன நிம்மதி கெட்டு போச்சு. எப்படி எல்லாம் பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், எப்படி எல்லாம் முன்னுக்குற வச்சோம், எப்படி எல்லாம் கல்யாணம் காட்சி வச்சோம். அவங்க வாழ்க்கை வந்து நம்மள அனாத மாதிரி விட்டாலும் வேதனைப்படுறீங்க. நமக்குன்னு எதுவும் சொத்து சேர்த்து வச்சுட்டு வருத்தப்படுறீங்க. நமக்குன்னு பணம் இல்லையே, இந்த பணம் நல்ல சொந்த பதவியோட மதிக்கலையே வருத்தப்படுறீங்க. இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது இப்ப ஒரு கடகாரங்க வாங்கின கண்ண குடும்பம் இல்ல, வட்டி கட்ட நகை நட்டு மட்டும் இல்ல. இந்த பிரச்சனை நீங்களே ராஜா, நீங்களே மதியம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனை உங்களால தீர்வு காண முடியல. பசங்க திருந்தல. அவ பையன் வந்து குடிச்சு அடிக்கிறான் அடிக்கடி. அப்ப வச்சு மதிக்கல. அதாவது எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாகுது. அழாதீங்க, எதிரிகள் தொல்லை அதிகமாகுது. இதுல இருந்து நிவர்த்தி பண்ணு என்கிட்ட பேசுறீங்க டிவியை பார்த்துட்டு. நான் சொல்றதுலாம் உண்மையா பொய்யா? அதாவது இதுல எத்தனை பர்சன்ட் உண்மை, எத்தனை பர்சன்ட் பொய்? 100% உண்மைதான் சாமி அது. அதாவது நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டுங்க. இல்ல சாமி, 100% உண்மைதான் சாமி அது. அதுதான். அதாவது என்ன ஒரு முறை சந்திச்சாலும் எல்லா பிரச்சனையும் நான் சொல்ற ஜோசி உண்மையா இருந்தா நான் செய்கின்ற பரிகாரம் உண்மை. இல்ல சாமி, உண்மையில பிறகு உண்மைதான் சாமி அது. அதுதான் நான் அதுதான் நம்ம ஜோசியை பார்க்கணும். இந்த காலத்துல ஜோசி உண்மைதான், ஜோசி தான் போய் எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு பண்ணி தர போதுமா? சரி சாமி, அது போற சாமி. எனக்கு இன்னைக்கு பிரச்சனை தீர்வு, நாளைக்கு பிரச்சனை தீர்வு, இதுவரையும் தீரல. ஆமா சாமி. இன்னைக்கு முன்னுவதுல நாளைக்கு இதுவரையும் முன்னுக்கு வர முடியல. ஆமா சாமி, உண்மையில வர முடியல சாமி, வெளியே வர முடியல. நானு எழுந்துக்க முடியல உங்களால. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323,
9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.